அம்மா அம்மா பாட்டி எப்பம்மா வருவாங்க? பிங்கி பாட்டி வயசானவங்கல்ல, பொறுமையா தான் பறந்து வருவாங்க, வந்துருவாங்க சரியா? பிங்கி அவங்க பாட்டி வராங்களா இல்லையான்னு தெரியறதுக்காக வேக வேகமா பறந்து போச்சு. பிங்கி பிங்கி இங்கேயே உட்கார்ந்துருக்க. பாட்டி பறந்து வந்தாங்க. ஐ பாட்டி வராங்க, பாட்டி வந்துட்டாங்க, எங்க பாட்டி வந்துட்டாங்க. பிங்கி பாட்டியை பார்த்ததும் வேக வேகமா பாட்டி கிட்ட பறந்து போச்சு. பாட்டி உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பாட்டி பிங்கி அவங்க ரெக்கையோட அணைச்சுக்கிட்டாங்க. பாட்டி பாட்டி சீக்கிரம் வாங்க, அம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டியும் பேத்தியும் அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. ஒரே களைப்பா இருக்குமா. பாட்டி பாட்டி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? பிங்கி பாட்டி களைப்பா இருக்கேன்னு சொல்றாங்கல, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. பிங்கி ஒரு டம்ளர்ல பாட்டிக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தது. பாட்டி அந்த தண்ணியை குடிச்சாங்க. பாட்டி பிங்கிக்கு ஒரு அழகான ஷூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா அம்மா இந்த ஷூவை என்னோட நண்பர்களுக்கெல்லாம் போய் காட்டிட்டு வரட்டுமாமா? பிங்கி பறந்து போச்சு. மிட்டு மிட்டு இந்த ஷூ அழகா இருக்கா? எங்க பாட்டி அவங்க காட்டுல இருந்து வரும்போது எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஷூ அழகா இருக்கு பிங்கி, எனக்கும் இந்த மாதிரி வாங்கணும்னு தான் ஆசை. நானும் சீக்கிரமாவே இந்த மாதிரி ஒரு ஷூ வாங்கிடுவேன். பிங்கி புது ஷூ போட்டிருக்க மாதிரி தெரியுது, யார் வாங்கிட்டு வந்தா? எங்க பாட்டி வாங்கிட்டு வந்தாங்க ராஜி. பிங்கி இந்த ஷூவை ஜக்கு கிட்ட காட்டலான்னு அவங்க கூட்டுக்கு பறந்து போச்சு. ஜக்கு ஜக்கு நான் போட்டிருக்க ஷூ நல்லா இருக்கா? எங்க பாட்டி அவங்க காட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, உன்கிட்ட காட்டலாம் தான் வந்தேன். பிங்கி பிங்கி இந்த ஷூ ரொம்ப நல்லா இருக்கு, நானும் வாங்க போறேன் பிங்கி. பிங்கி பிங்கி உன் ஷூ பார்க்கறதுக்கு நல்ல பார்வையா லுக்கா இருக்கு பிங்கி. தேங்க்ஸ் காஞ்சனா ஆன்ட்டி. ஜக்கு நான் போயிட்டு வரேன், அம்மா என்ன தேடுவாங்க. பிங்கி அவங்க வீட்டுக்கு பறந்து போயிருச்சு. பிங்கி போன கொஞ்ச நேரத்துலலாம் ஜக்கு வேக வேகமா பறந்து அவங்க அப்பா வேலை செய்யற இடத்துக்கு போனான். எனக்கு ஷூ வேணும், அம்மா உங்களை வீட்டுக்கு வர சொல்றாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஜக்கு அழுகாத, வா வீட்டுக்கு போலாம். ஜக்குவும் கட்டாக்காகமும் அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. கட்டாஜி என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த மீனுக்குருவி வீட்டில் ஒரு அழகான ஷூ இருக்கு, அது நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கணும், அவ்வளோதான். சரி காஞ்சனா, அந்த ஷூ நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கும். இப்ப நான் போய் எங்க எடுக்கிறது? ராத்திரி ஆனாதானே எல்லாரும் தூங்குவாங்க, அந்த சமயத்துல போய் நான் எடுத்துட்டு வந்துருவேன். ஜக்கு எதுக்குமே அழுகாதடா, நாளைக்கு நம்ம வீட்டுல அந்த ஷூ இருக்கும் சரியா? காகங்கள்லாம் அந்த ஷூவை திருடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. நைட் ஆயிருச்சு. பிங்கி குருவி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டியோட கூட்டுல படுத்துக்குச்சு. ராத்திரி ஆயிருச்சு காஞ்சனா, இப்ப மீனுக்குருவி வீட்டுல எல்லாரும் உணவு சாப்பிட்டுட்டு தூங்கி இருப்பாங்க, இந்த சமயத்துல போனா கரெக்டா இருக்கும். கட்டாக்காக மீனுக்குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. கட்டாக்காக மீனுக்குருவி வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சைடு இந்த சைடு தேடி பார்த்துச்சு. ஒரு அலமாரியில அந்த ஷூ இருந்தது. கட்டா அதோட ரெக்கையில அந்த ஷூவை எடுத்தது. எடுத்த கொஞ்ச நேரத்துலலாம் அந்த ஷூல இருந்து மியூசிக் வர ஆரம்பிச்சிருச்சு. மீனுக்குருவி வீட்டுல எல்லாருமே முழிச்சிட்டாங்க. பிங்கியோட பாட்டி காலுக்காகத்தான் அடி அடி நடிச்சுது. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. உங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது, காலையில எல்லா பறவைங்க முன்னாடி உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். காலையில விடிஞ்சிருச்சு. மீனுக்குருவி அவங்க அம்மாவும் கட்டாக்காகத்தை ஒரு மரத்துல கட்டி வச்சு எல்லா பறவைங்களையும் வர சொல்லிட்டாங்க. இந்த காகம் நைட்டு என் வீட்டுக்குள்ள பூந்து என் குழந்தையோட ஷூவை திருடிட்டு போயிருச்சு. ஐயோ நான் திருடல, இவங்க பொய் சொல்றாங்க, நான் திருட இல்ல. சின்ன குழந்தையோட செருப்பை திருடுற நீ எல்லாம் ஒரு காகமா? ஐயோ என்ன அடிக்காதீங்க, என் பையன் அழுதான்னு சொல்லிதான் இந்த மாதிரி பண்ணேன். உங்க குழந்தைக்காக திருடுனேன்னு சொன்னங்காட்டி தான் நான் இப்ப விடுறேன், இல்லனா உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பேன். ஐயோ என்ன ஆளை விடுங்கப்பா.